Hi all, welcome back to my channel. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு டே 4. ஸோ 3 days வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் நல்லாவே வந்து இறங்கிட்டே வருது. ஸோ இன்றைக்கும் வெயிட் செக் பண்ணேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. அதில் வந்து வெயிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டே வந்து ஐம் ஸ்டார்டிங் வித் மை பிளாக் காஃபி. ஓகே, பை. நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 4 days பேக் பார்த்திங்கன்னா வந்து 190 LB இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 185 கிட்ட வந்திருக்கேன். ஐம் டோட்டலி ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங். ஸோ யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியலன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ, நான் பண்ணுறதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு ரொம்ப இட் வில் பி லைக் அ கேக் வாக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து யூ கேன் டூ இட். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டே 4 வந்து ஃபஸ்ட்டு நான் பிளாக் காஃபி குடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ எலக்ட்ரோலைட் குடிக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் நான் வந்து வித்தின் ½ an hour வந்து ஐல் ஹாவ் மை லன்ச். அதுக்கப்புறம் ப்ராப்ளி ஐல் ஹாவ் 1 more meal இன்றைக்கி. பிளானிங் டு ஹாவ் 2 meals. ஸோ நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்ட் பண்ணும்போது என்ன லிக்விட்லாம் குடிக்கலாம் அப்படின்றத நான் வந்து தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். அப்புறமா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் வந்து நான் வந்து 2 meal எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ஐ எண்டட் அப் ஹேவிங் ஜஸ்ட் 1 meal. அதுக்கப்புறம் எனக்கு பசியே இல்லை. ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் ஸ்டாப் வித் தட். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு மீல் தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குக் பண்ணது மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் லஞ்சுக்கு. ஸோ அரவுண்ட் 3 o'clock போல் எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து மறுபடியும் ஐ ஹேட் பிளாக் காஃபி. அதோடு நான் வந்து அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடல. ஐ ஸ்டார்டட் மை ஃபாஸ்ட் அகெயின். ஸோ டே 4 வந்து 20 hours பிறகு நான் என்னோடய ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள். இது வந்து ஃபிஷ்ஷு இந்தியன் ஸ்டைலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து சாமன் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ஆஸ்பாரகஸ் அண்ட் செரி டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண அந்த சேம் ஆயிலே கொஞ்சம் அந்த ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன். ஸோ டீப் ஃப்ரையில். ஸோ அந்த ஷாலோ ஃப்ரை ஆயிலோட சேர்த்து அதுலேயே வந்து இதை சாட்டே பண்ணி எடுத்திருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை செம்மையாக இருக்குது. ஸோ என்னோடய யம்மியான லன்ச் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட். முடிச்சுட்டு இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் சம் பிளாக்பெர்ரிஸ் ஒரு 5 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லெஸ் தேன் 10 கேஷ்யூ நட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது என்ன சாப்பிட போகிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபார் வந்து இன்றைக்கி ஐ டிட் லைக் 20 hour ஃபாஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி பண்ணிவிட்டு ஐ ஹேட் மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் பிளாக் காஃபி எடுத்தேன் வித் நோ சுகர் அண்ட் நோ மில்க். ஸோ பிளாக் காஃபி. அதுக்கப்புறமா வந்து ஐ ஹேட் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் ஒன்று வித் லைக் ஐ திங்க் 12 ounce ஆஃப் வாட்டர் எடுத்தேன் நினைக்கிறேன். 12 or 14 ounce வாட்டருக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஐ ஹேட் லன்ச் ஆஃப்டர் 20 hours. 20 hours பிறகு லன்ச் என்ன எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமன் வந்து இந்தியன் ஸ்டைலில் வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் மீதி அந்த ஆயிலில் கொஞ்சோண்டு இருந்த ஆயிலில் வந்து இது போட்டேன், ஆஸ்பரகஸ் அண்ட் செரி டொமேட்டோஸ் போட்டு அதையும் அந்த மசாலாலே லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஐ ஹேட் தட். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம். ஓகே, ஸோ 2 hours பிறகு இது வந்து சுகர் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ரீடிங்கை போடுறேன். ஓகே, ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி மச் 100க்குள்ளே தான் இருந்துச்சு எனக்கு ரீடிங். ஸோ இப்படி தான் என்னோடய டே 4 முடிஞ்சிச்சு. நாளைக்கு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.